வாட்டர் டேங்க் பாய்சன் அட்டாக், மாஸ்டர் பிரைன் சாதியா அசார். 5 நகரங்களில் பெண்கள் தற்கொலை படை, கணவன் கொலைக்கு பழிக்கு பழியா, செங்கோட்டை அட்டாக் சீக்ரெட்ஸ். இது குறித்து தான் இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். மும்பை குண்டுவெடிப்பு, கோவை குண்டுவெடிப்பு என எல்லாவற்றையும் கண்முன் நிறுத்தி செல்கிறது இந்த டெல்லி கார் குண்டுவெடிப்பு. பீக் அவரில் சன நெருக்கடி அதிகம் உள்ள பகுதியில் நடந்த இந்த குண்டுவெடிப்பு சர்வதேசத்தையே உலுக்கி இருக்கிறது. கை தனி கால் தனி என உடல் பாகங்கள் டெல்லி வீதிகளில் சிதறி கிடப்பதை பார்த்த பொதுமக்கள் விக்கித்து போயிருக்கிறார்கள். கூடவே இந்த சதிகாரர்கள் நாட்டின் பல முக்கிய நகரங்களில் இருக்கும் குடிநீர் தொட்டிகளில் விஷத்தை கலக்கவும் திட்டமிட்டிருந்த செய்தியை அறிந்து அதிர்ந்து போயிருக்கிறது உளவுத்துறை. இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்று டெல்லி செங்கோட்டை. அங்கு சாந்தினி சவுக் மற்றும் மார்க்கெட்டுகளும் இருப்பதால் எப்போதும் பிஸியான இடமும் கூட. இந்த நிலையில் தான் கடந்த நவம்பர் 10ஆம் தேதி மாலை 6:50 மணிக்கு அந்த திடுக்கிடும் சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கார் ரூபத்தில் யமன். நடந்த சம்பவத்தை நம்மிடம் விவரித்தார் சம்பவத்தை நேரில் பார்த்த வியாபாரி ஒருவர். சம்பவம் நடந்த போது செங்கோட்டையின் 1ஆம் எண் கேட் அருகில் வாகனங்கள் எல்லாம் மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதில் வெள்ளை நிற ஹூண்டாய் காரும் அடக்கம். அப்போது ரெட் சிக்னல் விழுந்ததால் அந்த வெள்ளை நிற ஹூண்டாய் கார் நின்றிருக்கிறது. நின்ற சில வினாடிகளிலேயே பெரிய சத்தத்துடன் வெடித்து சிதறி தீப்பற்றி எரிய தொடங்கி இருக்கிறது. அப்போது அருகில் இருந்த 6 கார்களும் 2 ஆட்டோக்களும் தீப்பற்றி எரிய தொடங்கி இருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த வெடிச்சத்தம் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கேட்டிருக்கிறது. 13 பேர்கள் கொடூரமாக சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறார்கள். அவர்களுடைய கை, கால், தலைகள் எல்லாம் அருகில் இருந்த வாகனங்களின் மேல் கிடந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வருகின்றனர் என்று சோகத்துடன் அவர் தெரிவித்தார். மிகவும் பாதுகாப்பான இடத்திலேயே நடைபெற்ற இந்த குண்டுவெடிப்பு நடந்திருப்பதால் டெல்லி போலீசார் தவிர என்ஐஏவும் இந்த விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கின்றனர். ஆபரேஷன் சிந்தூருக்கு பழி வாங்கலா? இது குறித்து டெல்லி உளவுத்துறை வட்டாரத்திடம் நாம் விசாரித்த போது கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள பகல்காமில் புகுந்த தீவிரவாதிகள் சிலர் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேரை சுட்டுக் கொன்றனர். இதனையடுத்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் எல்லைக்குள் அமைந்திருந்த தீவிரவாதி முகாம்களின் மீது துல்லியமான தாக்குதலை நடத்தியது. இதில் 1999இல் காந்தகார் விமானத்தை கடத்தியவரும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவருமான மசூத் அசாரின் மொத்த குடும்பமுமே காலியானது. இதனை அடுத்து இந்தியாவை பழிவாங்குவதற்காக ஜெய்ஷ் இ முகமது திட்டமிட்ட இந்த சதிதான் இந்த டெல்லி கார் குண்டு வெடிப்பு என்கிறார்கள். பகல்காம் போல பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகளை அனுப்பினால் எங்கே இந்தியா சிந்தூர் ஆபரேஷன் 2க்கு தயாராகி விடுமோ என பயந்து இதில் முழுக்க இந்தியர்களையே பயன்படுத்த முடிவு செய்திருக்கிறார்கள். அதிலும் கொஞ்சம் கூட யாரும் நினைத்து பார்த்திருக்காத வகையில் இதில் உயிர்களை காக்கக்கூடிய மருத்துவர்களையே டெலிகிராம் ஆப் மூலம் மூளை செலவு செய்து ஆயுதங்களை கொடுத்து இந்த கார் குண்டு அட்டாக்கை நடத்தி இருக்கிறார்கள். போஸ்டரில் கிடைத்த க்ளூ. கடந்த 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ராணுவத்தின் மீது கல்வீசுவதோ இல்லை தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டுவதோ போன்ற கலாச்சாரம் சுத்தமாகவே நின்று போயிருந்தது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு கடந்த மாதம் நவுகாம் ஏரியாவில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக சில போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. குறிப்பாக ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் பெயரில் ஒட்டப்பட்டிருந்த அந்த போஸ்டரில் நாங்கள் ராணுவத்தை தாக்குவோம், யாரும் போலீசுக்கு உதவக்கூடாது என்று அச்சிடப்பட்டிருக்கவே அதை பார்த்த ஆபரேஷன் மாதேவ் என்ற பெயரில் தீவிர வேட்டை நடத்தி பகல்காம் கொலையாளிகளை சுட்டுக் கொன்ற எஸ்எஸ்பி சந்தீப் சக்கரவர்த்திக்கு ஒரு பொறி தட்டி இருக்கிறது. ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு ஏதோ மிகப்பெரிய திட்டம் ஒன்றை போடுகிறது என்று கணித்த அவர் அந்த போஸ்டர் ஒட்டியுள்ள பகுதிகளை சேர்ந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்திருக்கிறார். குறிப்பாக அந்த போஸ்டர் ஒட்டிய ஷோபின், மௌலவி இர்பான் அகமது, ஹாசிப் சமீர் அகமது உள்ளிட்ட 3 கைது செய்திருக்கிறார். குறிப்பாக மௌலவி இர்பான் அகமது வீட்டை சோதனையிட்ட போது ஒரு மொபைல் டிவைஸ் கிடைத்திருக்கிறது. அந்த மொபைல் டிவைஸில் பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதி உமர் பின் கட்டா என்பவனால் உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல் ஒன்றை அந்த மொபைலில் பார்த்திருக்கிறார். அதை பார்த்து அவர் அதிர்ந்து போயிருக்கிறார். காரணம், அந்த டெலிகிராம் சேனலின் முக்கிய உறுப்பினர்களாக ஹரியானா மாநிலத்தின் அல்பனா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மருத்துவர்கள் 7 பேர் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக மேசமில் ஹானியா, இவரின் தோழி டாக்டர் ஷாகின் சையத், உமர் நபி உள்ளிட்ட 7 பேர் இருந்திருக்கிறார்கள். குடிநீரில் விஷம் கலக்க திட்டம். இதைத் தொடர்ந்து ஹரியானா, உத்தரப்பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் சந்தீப் சக்கரவர்த்தி. குறிப்பாக இந்த மருத்துவர்களுடைய தீவிரவாத நெட்வொர்க்கை பற்றியும் விளக்கி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி குஜராத் மாநிலத்தினுடைய தீவிரவாத எதிர்ப்பு படை காந்திநகர் டோல்கேட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு காரில் 3 பிஸ்டல்கள், 30 ரவுண்டுகள், ரெசின் என்கிற ஒரு வேதி நச்சு பொருள் மற்றும் 4.5 லிட்டர் ஆமணக்கு எண்ணெய் அதிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆமணக்கு எண்ணெயிலிருந்து சில
வேதியியல் மாற்றங்களுக்கு உட்படுத்தும் போது ரெசின் என்கிற இந்த நச்சுத்திரவம் கிடைக்குமாம். இது சயனைடை விட கொடூரமான ஒரு விஷம் என்கிறார்கள். இதற்கு விஷமுறிவே கிடையாது என்றும் சொல்கிறார்கள். உடனடியாக தீவிரவாத எதிர்ப்பு படையினர் காரில் இருந்த அந்த 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக டாக்டர் அகமது மைதீன் சையத், ஆசாத் சுலைமான், முகமது சலீம் என்கிற அந்த 3 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். அதில் டாக்டர் அகமது மைதீன் சையத் என்பவர் சீனாவில் மருத்துவம் படித்திருக்கிறார். இவருக்கு டெலிகிராம் சேனல் மூலம் ரெசின் என்கிற ரசாயனத்தை எப்படி தயாரிப்பது என்ற பயிற்சியும் கொடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தானிலிருந்து டிரான்கள் மூலம் பஞ்சாப் எல்லைக்கு ஆமணக்கு கொட்டைகள் மற்றும் ஆயுதங்களை அனுப்புவார்களாம். இவர்களுடைய திட்டமாக அடுத்த கட்டமாக லக்னோ, அகமதாபாத், டெல்லி உள்ளிட்ட 5 நகரங்களில் கோயில்கள் மற்றும் RSS அலுவலகங்களில் இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டிகள் மற்றும் பொதுமக்களுடைய மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் ஆகியவற்றில் இந்த ரெசின் என்கிற ரசாயனத்தை கலந்து மக்களை கொத்து கொத்தாக சாகடிப்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்ததும் என்றும் அறிய வந்ததும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். டன் கணக்கில் வெடிமருந்து பொருட்கள். குஜராத்தில் தீவிரவாத எதிர்ப்பு படையினர் இவர்களை வேட்டையாடி கொண்டிருந்த வேளையில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா போலீசார் இணைந்து கடந்த நவம்பர் 10ஆம் தேதி, அதாவது டெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்த அன்று காலையில் பரிசாபாத்தில் உள்ள அல்பனா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் முசமில் அகமதுவினுடைய 2 வசிப்பிடங்களில் சோதனையிட்டிருக்கிறார்கள். அப்போது 2900 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. கூடவே வெடிகுண்டு தயாரிப்பதற்கான பொருட்கள் ஒரு 360 கிலோவும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதனுடன் இதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய 20 டைமர்ஸ், 24 ரிமோட் கண்ட்ரோல், ஹெவி மெட்டல்ஸ், எலக்ட்ரானிக் வயர்கள் மற்றும் தானியங்கி துப்பாக்கிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து டாக்டர் முசமில் அகமது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய தோழியான டாக்டர் ஷகினா சையத்திடம் ஒரு துப்பாக்கியையும் கொடுத்திருக்கிறார். இவர் கைதானதும் அந்த தோழி டாக்டர் ஷகினா சையத் அந்த துப்பாக்கியை குப்பையில் எறிந்திருக்கிறார். தற்போது அவரும் போலீஸ் பிடியில் சிக்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி டாக்டர் ஷகினா சையத்திடம் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதாம். கணவன் கொலைக்கு பழிவாங்கல். அதாவது ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பில் இப்போது பெண்கள் பிரிவும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர் ஜனத் உல் மொமினோத் என்று பெயர். ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பினுடைய தலைவரான மசூத் அசாரின் தங்கை சாதியா அசார் தான் இதற்கு தலைவி. இந்த பிரிவிற்கு இந்தியாவில் ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட் தான் டாக்டர் ஷாகினா சையத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவரும் இந்தியாவில் இந்த பெண்கள் பிரிவிற்கு ஆட்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இது தவிர டாக்டர் முசமில் அகமதுவிற்கு உதவிய அடில் அகமது உள்ளிட்ட 6 டாக்டர்களும் இப்போது போலீஸ் பிடியில் சிக்கி இருக்கிறார்கள். இவர்கள் போலீஸ் கஸ்டடியில் வந்ததை தெரிந்து கொண்ட இன்னொரு டாக்டர் உமர் நபி தான் காரில் வெடிப்பொருட்களை நிரப்பிக் கொண்டு பரிசாபாத்திலிருந்து கிளம்பி டெல்லி நோக்கி கிளம்பி வந்திருக்கிறார். அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் டெல்லியில் பல பாதைகளிலும் அவர் வலம் வந்திருக்கிறார். குறிப்பாக ஒரு பார்க்கிங்கில் 3 மணி நேரம் காத்திருக்கிறார். தன்னுடைய கூட்டாளி டாக்டர்கள் எல்லோரையும் போலீசார் கைது செய்து விட்டதால் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் செங்கோட்டை பக்கம் வந்த அவர் தானே ஒரு தற்கொலை படையாக மாறி கார் குண்டை வெடிக்க வைத்து இந்தியாவையே அலற வைத்திருக்கிறார். இது தவிர சாதியா அசார் தலைமையில் உருவாக்கப்பட்ட பெண்கள் தீவிரவாத படையினர் தற்கொலை படைகளாக மாறி இந்தியாவில் டெல்லி உள்ளிட்ட 5 முக்கிய நகரங்களில் தற்கொலை படை தாக்குதல் நடத்தவும் திட்டமிட்டிருந்தார்களாம். முன்கூட்டியே தடுக்கப்பட்ட பெரும் உயிர் சேதம். இந்தியர்களை வைத்து இந்தியாவின் கண்ணை குத்தும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் முயற்சி தற்போது அம்பலமாகியுள்ளது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இந்த 7 மருத்துவர்களும் ரேடிக்கல் டாக்டர்ஸ் என்னும் அமைப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது சுயமாகவே தங்களை தாங்களே தீவிரவாதிகளாக எண்ணிக்கொண்டு இந்த மாதிரியான கொடூர தாக்குதல்களில் ஈடுபட இவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். அந்த முயற்சியையும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களின் பெரும்பாலான குடும்பத்தினருக்கே இவர்கள் இது போன்ற நாச காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது தெரியாமலே இருந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே கடந்த மாதம் பாகிஸ்தானில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்ட லஷ்கர்-இ-தொய்பா கமாண்டர் சைஃபுல்லா சயீப், நமது ஹாசிப் சயீத் சும்மா இருக்கவில்லை, அவர் வங்கதேசத்திலிருந்து இந்தியாவை அட்டாக் பண்ணும் வேலையை தொடங்கிவிட்டார், கிழக்கு பாகிஸ்தான் தற்போது நமது கோட்டையாக மாறிவிட்டது என்று அவர் பேசிய வீடியோவை வெளியிட்டார்கள். இதனை அடுத்து இந்திய ராணுவம் அவர்களை எச்சரிக்கும் விதமாக ஆபரேஷன் திரிசூல் எனும் பெயரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒத்திகையை வங்கதேச பார்டரில் நடத்தி காட்டியிருந்தார்கள். தற்போது செங்கோட்டையில் இப்படி ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்த்தியதன் மூலமாக அதிலிருந்து திசை திருப்பும் வேலையாகத்தான் இதை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்பதை நமது அதிகாரிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மிடம் விவரித்து முடித்தார்கள். ஒருவேளை கைப்பற்றப்பட்ட 2900 வெடிமருந்துகளும் இந்தியா முழுக்க வெடித்திருந்தாலோ அல்லது ரெசின் என்ற வேதிப்பொருள் குடிநீரில் கலக்கப்பட்டிருந்தாலோ எவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே பகீர் என்றிருக்கிறது. இதை முன்கூட்டியே தடுத்த மத்திய உளவுத்துறைக்கும் நமது பாதுகாப்பு படைக்கும் நம்மளுடைய சல்யூட். இந்தியா போராடும், இந்தியா வெல்லும். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.